தமிழ் மக்களின் உரிமைக்காக போராடி உயிர் நீத்த மாவீரர்களை விதைப்பதற்காக தமிழீழ விடுதலை புலிகளினால் வடக்கு கிழக்கில் 30 மாவீரர் துயிலுமில்லங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதாக ஸ்ரீலங்கா அரசினால் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து தமிழீழ விடுதலை புலிகளின் அனைத்து அடையாள சின்னங்களையும் அளித்த ஸ்ரீலங்கா படையினர் வடக்கு கிழக்கில் இருந்த மாவீரர் துயிலுமில்லங்களை முழுமையாக அழித்து அங்கு இராணுவ முகாம்கள் உட்பட பல கட்டடங்களை அமைத்துள்ளனர். இந்த நிலையில் முல்லைத்தீவில் வன்னிவிளாங்குளம் மாவீரர் துயிலுமில்லம் விடுவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று ஏனைய இடங்களில் உள்ள மாவீரர் துயிலும் இல்லங்களிலிருந்தும் ராணுவம் வெளியேற வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராசா வலியுறுத்தினார். இவ்வாறு இந்த துயிலும் இல்லங்கள் விடுவிக்கப்படுகின்ற நிகழ்வு எங்களுடைய மக்களது இதயங்களிலே இருக்கின்ற ரணங்களுக்கு அந்த வடுங்களுக்கு ஒரு ஒத்தனம் கொடுக்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. ஆனால் இந்த மக்களுடைய எதிர்பார்ப்பாக இவ்வாறாக விடுவிக்கப்படுகின்ற இந்த துயிலும் இல்லங்கள் தொடர்ந்து ஒரு புனிதமான இடமாக பூசிக்கத்தக்க இடமாக பேணப்பட வேண்டும் என்பதுதான் இந்த மக்களுடைய எதிர்பார்ப்பு. இங்கு எமது பிள்ளைகளை நாங்கள் புதைக்கவில்லை, விதைத்துவிட்டு சென்றோம். அவ்வாறாக விதைத்துவிட்டு சென்று இடம்பெயர்ந்து சென்ற நாம் திரும்பி இந்த மக்கள் வருகின்ற பொழுது அவை அனைத்தும் இராணுவ முகாமாக இருந்த பொழுது அங்கு மிகவும் பெருத்த ஒரு வேதனை இருந்தது. அந்த வகையிலே இப்பொழுது முல்லைத்தீவு மாவட்டத்திலே இருக்கின்ற அந்த துயிலுமில்லங்கள் விடுவிக்கப்படுகின்றது. தொடர்ந்து விடுவிக்கப்படாமல் இருக்கின்ற அந்த துயிலுமில்லங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். இதே போல வட பகுதி கிழக்கு பகுதியிலே இருக்கின்ற துயிலுமில்லங்கள் இராணுவமயமாக்கப்பட்டிருக்கின்றது. அவை விடுவிக்கப்பட்டு அவை தொடர்ந்து ஒரு பூசிக்கத்தக்க இடங்களாக புனிதமான இடங்களாக ஆக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த அரசு எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை மனதிலே கருதி கொள்கின்றார்கள். முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாந்தி கிழக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட வன்னிவிளாங்குளம் மாவீரர் துயிலுமில்லம் இருந்த காணி கடந்த 2009ஆம் ஆண்டு யுத்தம் நிறைவடைந்த பின்னர் கல்லறைகள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டு அங்கு இராணுவ முகாம்கள் அமைக்கப்பட்டு இராணுவத்தினர் நிலை கொண்டிருந்தனர். இந்த நிலையில் மக்கள் தொடர்ச்சியாக பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் துயிலுமில்லம் அமைந்துள்ள காணியிலிருந்து இராணுவம் வெளியேற வேண்டும் எனவும் தாம் மாவீரர்களான தமது பிள்ளைகளை வழிபட அனுமதி அளிக்கப்பட வேண்டும் எனவும் கோரியிருந்தனர். இதேவேளை இறுதியாக இடம்பெற்ற நல்லிணக்க பொறிமுறையுடன மக்கள் கருத்தறியும் செயலமைவில் கூட மக்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தனர்.